திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு ஒரு அடிமையாகவே இருக்கிறாரோ? சொன்னீங்களா, ஏற்கனவே போட்டிருக்கீங்க. இப்போ என்ன செய்ய பண்ணாங்க கேட்கறதுக்கு ஒரு ஏதுவா இருக்குல்ல. நீங்க பாராட்டல செய்யுங்க. கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். வேக வயலுக்கு இப்படிதான் சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. என்ன கேட்டீங்க? திமுக விட்டு விசிக வெளியே வரணும். அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து உருவாக்குற நாங்களும் ஈக்குவல் பார்ட்னருங்க அந்த கூட்டணியில. வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெளியே வந்து எங்க நிற்கிறது? ஓட்ட நீங்க சொல்றீங்களா? அதிக இடங்கள்ல போட்டியிடாததால் தான் எங்களுடைய வாக்கு விகிதம் 2% இருக்கு அப்படின்னு. அப்ப அதிக இடங்களை கேட்டு வாங்க விட நீங்க தான் கண்டிப்பா கேட்போம். மூன்றாவது பெரிய கட்சியா வேற இருக்கீங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு சீட்டு கேட்கணும்? பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அருமையான கேள்வியை வந்து எங்க கோபி கேட்டிருக்கிறாரு. இதையே நீங்க வந்து தலைப்பா எடுத்துக்கொண்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் அதுல முன் வரிசையில ஐத்தமிழ் நியூஸும் அண்ணன் கோபியன் இருக்கணும். 40 சீட்டுக்கான பசிங்கிறது விசிகாவுக்கு இல்லையா? என்னுடைய நோக்கம் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. சரி, அது சும்மா பேச்சுக்காக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு இல்ல, சீரியஸா சொல்றான். கொள்கை வெல்ல கடமாடுவோம், கொடியேற்றுவோங்க. சரி, அப்ப சீரியஸா சொல்றீங்க இல்லையா? ஆமா, அப்படியே முதல்வர் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றோம். அப்படியே சொல்லிடலாம். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். எங்க சிறுத்தை கொடி கோட்டையில பரப்போம். இதான் எங்களுடைய இலட்சியங்க. விலகி வந்தா விசிகாவை உடைச்சிடும் திமுக பயப்படுறீங்களா? ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விசிகாவை மையப்படுத்திய பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார். இப்போ விசிகாவுடைய தற்போதைய சிச்சுவேஷன்ஸ், அதுவும் இந்த விஜய் மாநாட்டுக்கு அப்புறம்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிலாம் அந்த பாயிண்ட்லாம் பேசினதுக்கு அப்புறம் விசிகா மேல ஒரு கவனம் திரும்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது தற்போதைய இப்போ நேர்காணல்களில் சிலருடைய கருத்துக்கள் வந்து விசிகாவை டைரக்டாக அட்டாக் பண்ணுற வகையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இருக்கு. அந்த வகையில் ஒரு முக்கியமான பாயிண்டா திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு ஒரு அடிமையாகவே இருக்கிறாரோ? தங்களுடைய கொள்கைக்கும் இல்லை செயல்பாடுகளுக்கும் தங்களுடைய விஷனுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற திமுக கூட எதற்கு கூட்டணியில் இருக்க வேண்டும்? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உங்களுடைய ஒரு என்ன லட்சியமா வச்சிருக்கீங்களோ அது கிடைக்கல அப்படின்ற போதும் கூட அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன சொல்லிக்க? நீங்க கேள்வியை தொடங்கும் போதே திரு விஜய் அவருடைய மாநாட்டுக்கு பிறகு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு கேள்வி தொடக்கம் தான் இருந்துச்சு. திருமாவளவன் அடிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து விஜயுடைய மாநாட்டுக்கு பிறகுதான் அப்படி சொல்றாங்களா? அது முன்னாடில இருந்தே இருக்கு. முன்னாடியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே விசிகாவினுடைய கொள்கைக்கோ விஷனுக்கோ ஆப்போசிட்டான விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிரான நடவடிக்கைகள் திமுக தரப்புல இருந்து போதிய அளவுல இருந்த போதும் கூட எதற்கு விசிகா? அப்போ விஜயுடைய மாநாடோ, விஜய் சொன்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோஷமோ எங்களுடைய தலைவரை நோக்கிய சில அற்பர்களுடைய அற்பத்தனமான அந்த விமர்சனத்துக்கு காரணம் இல்லைங்கிறது வந்து உங்க கேள்வியிலே புரிஞ்சுக்கிட்டேன். யார் எங்க தலைவரை வந்து பார்த்தீங்களா திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார் என்று சொல்கிறார்களே அந்த அற்பர்கள் நாங்க வேங்கை வயலுடைய பிரச்சனைக்கு ரோட்டில் நிற்கும்போது என்ன சொன்னாங்க? கூட்டணியில இருந்துகிட்டே கலகம் பண்றாரு விதமானாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை வந்து நீதி கேட்டு நாங்கள் போராட்ட களத்தை நாங்கள் தொடங்கும் போது, போராட்ட களத்தை நாங்கள் கட்டமைக்கும் போது பார்த்தீர்களா ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கிறார், திமுக இருந்துகிட்ட உள்குத்தி வேலை பண்றாரு திரும்ப சொன்னாங்களா இல்லையா? அது போல கள்ளக்குறிச்சி சொன்னவங்களா திமுக இல்ல. நீங்க யாரை சொல்கிறீர்களோ பொதுவா மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் நலனை பார்ப்பவர்கள் அப்படி சொல்லல. கூட்டணியில் இருந்த போது கூட தைரியமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பாராட்டு. அப்ப அந்த அதை சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வேணும்னா ஒரு சில ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க, அடிமை என்று சொல்லுவார்கள், திமுகவுக்கு முட்டு. ஆனா ஒட்டுமொத்த மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? எங்க தலைவருடைய ஸ்டாண்டு சரி சொல்றாங்களா இல்லையா? அப்போ அப்படி ஆப்டிமிஸ்டிக் வேலை போயிடுவோம். பெசிமிஸ்டிக்கா பேசக்கூடியவங்க 4 பேர் இருக்கத்தாங்க செய்வான். நீங்க இந்த மாதிரி தவறாக சொல்ல மக்களுக்கு தெரியுதா இல்லையா?
நீங்க சொல்றீங்க திருமாவளவன் அடிமையாக இருக்கிறான்னு சொல்றாங்க திமுகவுக்கு. திருமாவளவன் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாரா இல்லையாங்கிறது மக்கள் ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம். இந்த ஐத்தமிழ்ல இருந்து என்ன செய்யுங்க, இன்னைக்கு இந்த பேட்டி முடிந்த உடனே போவோம், நானும் வர்றேன், சென்ட்ரல் ஸ்டேஷன்லயோ ஒரு எக்மோ ஸ்டேஷன்லயோ மக்கள் திரள் இருக்கக்கூடிய இடத்துல போய் மைக்கை நீட்டுவோம், ஒரு 1000 பேர்கிட்ட பேட்டி காணுவோம். திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி செயல்படுகிறது தமிழ்நாட்டில், அவங்க வந்து சொம்பு தூக்குறாங்களா திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்களா, ஒரு 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 மக்களுக்கு திரள் கருத்தை நம்ம வந்து பண்ணுவோமே, இது ஒரு சவாலாக நாங்கள் வைக்கிறோமே. ஏன்னா இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன்னா மடியில் கனம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத எதிர்கட்சி போல செயல்படுகிறார்கள் என்று அவர்கள் தான் சொல்றாங்க. உள்ள இருந்த கூட்டணியில இருந்துகிட்ட குழப்பம் விளைவிக்கிறாங்க அவங்க தான் சொல்றாங்க. நாங்க கூட்டணி தர்மத்தை பேணி கூட்டணியுடைய சாதனைகளை சொல்லும்போது பார்த்தீங்களா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்னத்தை சொல்றீங்க, இப்போ நாங்கள் என்னதாப்பா செய்யணும்? முக்கியமான சில விஷயங்கள் இல்லைங்களா, இப்போ தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், எதிரான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வயலில் தொடங்கி கள்ளச்சாராய மரணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கூட அது எல்லாம் வந்து அப்போ அந்த இடத்த தடுக்க வேண்டிய இடத்துல இல்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல சொல்யூஷன் காண வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அதுக்கெல்லாம் சொல்யூஷனா அப்படின்னா கிடையாது. அப்போ அந்த இடத்துல இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருக்கிற திருமாவளவன் அவர்கள் திமுகவை எதிர்த்து தானே பண்ணியிருக்கணும். நீங்க இப்போ மதுவிலக்கு மாநாடு அப்படின்ற அந்த இதுக்கு திமுகவை எப்படி நீங்க கூப்பிடலாம்? நல்ல கேள்வி. அதுவே முரண்பாடு, அதுவே தவறு தானே. மதுவிலக்கு மாநாடு எதற்கு நாங்க அறிவிச்சோம் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வி வந்திருக்காது. இந்த மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நாங்க முடிவெடுத்தது இல்லை. அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எங்க தலைவர் போய் நாங்க நிக்கிறோம், நானும் போயிருந்தேன். 3 நாட்கள் வந்து கள்ளக்குறிச்சி விசசாராயம் மறந்த அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறி அங்கே இருந்த பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இதற்கு மேல எங்களுக்கு தாங்க முடியல, இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு திட்டமான ஒரு திட்டத்தை நீங்க வந்து சொல்லுங்க என்று அவர்கள் கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் மாநாட்டை அறிவிக்கிறோம். நாங்க திமுக காரங்க தான் ஊத்தி கொடுத்த மாதிரி சிலவங்க பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க, இதையும் விமர்சனம் பண்ணாங்க. பார்த்தீர்களா, திமுக அரசில் மது சாராயம் வந்து ஓடுகிறது, மக்கள்லாம் வந்து சாராயத்தை குடித்து சாகுறாங்க. என்னமோ அதிமுக ஆட்சியெல்லாம் பானாரும் திணறும் ஓடின மாதிரியும் திமுக ஆட்சியில தான் வந்து மது ஆறு ஓடுற மாதிரி பேசினாங்க. மாநாட்டை அறிவிக்கிறோம். பத்திரிகையாளர் சீமான்கள் என்ன செஞ்சீங்க, சீமான ராமதமிழ் சீமான் இல்லை, பத்திரிகையாளர் சீமான சொல்றேன், நல்லவங்க என்ன செஞ்சீங்க, உடனே எங்க தலைவர்கிட்ட மைக்கு கேட்டு எடப்பாடி வரலாமா அதிமுக வரலாமா என்று கான்ட்ரவர்சியை உருவாக்குறது யாரு, பத்திரிகை நண்பர்கள் தானே. அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் இல்ல விடுக்கும் வகையில பேசினதும் சரிதான் அப்படிங்கிறது தானே ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க திமுகவை கூப்பிட்டதுதான் தவறு, அதிமுகவை கூப்பிட்டுருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவை கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக கூப்பிட்டது தவறுன்னு சொல்றீங்க. 500 டாஸ்மாக் கடையில அங்க வந்து திமுக தரப்புலயே தான் இங்க வந்து மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறவங்களும் திமுக தரப்புல இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களே பூரண மது விலக்குக்கு வந்து பேசுறாங்க அப்படின்றது எப்படி சார் ஏத்துக்குவாங்க? வரவேறுங்கிற இப்ப நமக்கு அழகான முறையில மாநாட்டை கூட்டி அவங்களையும் RS பாரதி அண்ணமாய் ஆட்களை உட்கார வைத்து, ஆமா இது வந்து உங்க கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய தலைவர் முதலமைச்சரை சொல்ல வச்சதே எங்களுக்கு பெரிய வெற்றி இல்லைங்க. அதை நீங்க பாராட்டலங்க செய்யணும். நீங்க திமுக கூப்பிடலாங்கிறீங்க. திமுக வந்தது மிகப்பெரிய வரலாற்று வெற்றிங்க, இது வரலாற்று சாதனை. இப்ப நாங்க திருப்பி கேட்போம்ல, மாநாட்டுக்கு வந்தீங்கல்ல, நீங்க வாக்குறுதி தந்தீங்கல்ல, 500 டாஸ்மாக் கடையை பூட்டன்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே பூட்டிருக்கீங்க, இப்ப என்ன செய்ய போறாங்க கேட்கறதுக்கு ஒரு ஏதுவா இருக்குல்ல. நீங்க பாராட்டல செய்யுங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். வேங்கை வயலுக்கு இப்படிதான் சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கப்படும், இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. என்ன கேட்டீங்க? வேங்கை வயல் யாரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்க. வேங்கை வயல் பிரச்சனை வரைக்கும் இப்ப நீங்க கேட்கறீங்க, வேங்கை வயலை பிரச்சனையாக மாத்தின கட்சி அது. இப்ப நீங்க என்ன கேட்கறீங்க, வேங்கை வயல் இப்படிதான் நடந்தீங்க, போற போக்க கடந்து சொல்றீங்க. வேங்கை வயலை பிரச்சனையாக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்த கட்சி இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி பேச வச்சோம்ல அவங்கள, இந்த மாதிரி இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர்கள் வாயாலே பேச வச்சிட்டோம், அதுவே எங்களோட வெற்றின்னு சொன்னீங்க. நீங்க எஸ், இப்போ வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. சொல்ல மாட்டீங்களா நீங்க? அவர்களும் ஒரு கூட்டணியிலே அப்ப அவர்களே ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நாங்க போய் தாராளமா கேட்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரியான ஒரு பேச்சு தான் வேங்கைவேல் சம்பவத்துல இருந்தது. முதல்வரே சொன்னார் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு, உங்களோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் சொன்னாரு, இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல.
இப்போ அந்த இடத்துல நீங்க கேட்டுட்டு அவரை பேச வச்சிட்டீங்கன்னு பாராட்டுறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே, அப்ப அதுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? வேங்கவேல் விஷயத்த நீங்க கேட்கறீங்களா, சாரதி எனக்கு தெரியல. வேங்கவேலையுமே கேட்கிறேன், எல்லா பிரச்சனையும் சேர்த்து சொல்லிடுவோம். நாம எல்லா பிரச்சனையும் சேர்த்து சொல்லிடுவோம். வேங்கவேல் பிரச்சனை காவல்துறையுடைய அந்த புலனாய்வில் இருக்குது என்றுதான் அவங்க தளபதி ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறீங்க? ஸ்டாலின் மேலே வழக்கு தொடருமா? இல்லை வேங்கவேல் பிரச்சனை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், மலத்தை கலந்த ஆட்களை குடிக்கல, கூட்டணி நம்ம வெளியே வரணும் அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? சரி, வெளியே வந்து நீங்க மக்களுக்கானவர்களாக மக்களுடைய இதை ஓப்பனா உடைச்சு கேளுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்களா நீங்க? என்னன்னா திமுக விட்டு விசிக வெளியே வரணும், அதானே உங்க பாயிண்ட். வந்து என்ன செய்யணும் அதுக்கப்புறம்? நான் அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க? இப்படி ஒவ்வொரு குற்றச்சல் நடக்கும் நாட்டுல, அப்படித்தான் மற்ற கூட்டணிகள் வெளியே வர்றாங்களா? அதிமுகவில் வந்து இருந்தாங்க. அதிமுக விஷயத்திலையும் அந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலையும் எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? உதாரணமாக துப்பாக்கி சூடு. அதிமுகவோட கூட்டணி இருந்தவங்க வந்து வெளியே வாங்கன்னு கோஷம் வரலையே. ஏன் இப்ப வந்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ விசிக மட்டும் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஒரு ஹிட்டன் அஜெண்டால பாக்குறீங்க. காங்கிரஸும் திமுக கூட்டணியில இருக்கு. காங்கிரஸும் திமுக கூட்டணியில தான் இருக்குது, இந்தியா பிளாக்ல தான் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள், மதிமுக, மாமக எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனா உங்களுடைய கேள்வி எல்லாம் எங்க நோக்கி இருக்கீங்க? விசிகாவை எப்படியா உடைச்சு இப்படி. நான் என்ன கேட்கிறேன், விசிக வெளியே வந்துரும். திமுக சார் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, ரோட்ல நிக்கணுமா? அதுல யாரு சார் பெரிய கட்சியா இருக்கிறா? அப்ப விசிக பெரிய கட்சிங்கிறது ஒத்துக்கிட்டீங்க. இப்போ விசிக வந்து திமுக அதிமுக அடுத்து பெரிய கட்சி. நம்ம பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாங்கள் இப்போ எங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, எங்களுக்குன்னு ஆலோசனை டீம்லாம் இருக்கிறது. நீங்க போற போக்குல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வேங்கவையில வந்து என்ன செஞ்சுதான் ஒருத்தன் வந்து மரத்தை கலந்தாங்கிறதுக்காக வேண்டி கூட்டணி விட்டு வெளியே வரணும்னா இது சிறுபிள்ளைத்தனமா இல்லை. இன்சிடென்ட்டை விட்டுறேன், இது சிறுபிள்ளைத்தனமா இல்லை. இன்சிடென்ட்டை விட்டுறேன், கொள்கையாவே வரலாம். மதச்சார்பற்ற ஒரு 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 அமைப்பு இருக்கணும், ஒரு நாடு அப்படி இருக்கணும், அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ விசிகாவோட கொள்கையும் கூட. பட் திமுகவினுடைய சமீபத்திய நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இப்போ முருகன் வேலை தூக்குறது, முருகன் மாநாடு நடத்துறது, அதுலேயே அர்ஜுன் சம்பத் கலந்துக்கிறது இப்படின்னு அவங்களோட ஒரு செயல்பாடுகளே மாறுது இல்லையா? இதையும் கூட கேள்விக்கு உட்படுத்தலையா அப்படிங்கிறது. பாடத்திட்டத்தில் வந்து இப்போ இந்த மதம் சார்ந்த விஷயத்தை வர்றதுன்னு சொல்ற அதுக்கு ஒரு போராட்டம்லாம் நடந்தது, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களோட செயல்பாடுகளே மாறுது, உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. கொள்கை எங்க கொள்கை அப்படி அது இல்லையே. எங்க கொள்கை எதுன்னா சாவரின் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். மதச்சார்பை செக்குலர் அப்படிங்கிற மதச்சார்பை என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மதத்தை பின்பற்றிக்கிறது தான் அர்த்தமே தவிர உன் மதத்தெல்லாம் விட்டு போட்டு நீ வந்துரு மதச்சார்பு அப்படி இல்ல. நான் சொல்றேன் சார்பு நிலையை சொல்றேன், சொல்லிடுறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, சொல்லுங்க. எல்லாம் ஒவ்வொரு நீ வந்து ஒரு அரசு வந்து சார்பு நிலையை நான் சொல்றேன், அரசின் சார்புலை கண்டிக்கத்தக்க நான் சொல்ல வரேன். அந்த செயல்பாடு இல்ல. நீங்க முருகனுக்கு வேலை தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றேன் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் மதச்சார்பின்மை என்பது வேற. ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில் அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க, ஆட்சி பிரிவு அமைச்சர்கள் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவது வேற ஒன்று. ரெண்டாவது, எங்க கொள்கையை பொறுத்தவரையில, விசிகாவை பொறுத்தவரையில ஒரு கூட்டணியில் இருக்காம இருப்பதற்கு, ஒரு கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ரெண்டே சரத்து தான். ஒன்று, அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணும், பிஜேபி இருக்க வேண்டும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க வேண்டும். மதவாத சாதியவாத கட்சி நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், அந்த கூட்டணி நாங்கள் இடம் பெற மாட்டோம். இப்படி நெற்றில் பொட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் 2024 கூட்டணி என்ன செஞ்சோம், இந்தியா பிளாக்ல உள்ள போனோம். நாங்களும் சேர்ந்து உருவாக்குற, நாங்களும் ஈக்குவல் பார்ட்னருங்க அந்த கூட்டணியில. வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெளியே வந்து எங்க நிற்கிறது? ஓட்ட நிற்க சொல்றீங்களா? ஓட்ட நிற்போமா? சரி, வெளியே வந்து எங்க போறது? அப்ப நாங்க வெளியே வந்து தன்னிச்சையா நாங்க பண்றவங்களுக்கு நீங்க எல்லாம் எங்க கட்சிக்கு வந்து சேருங்க வாங்க. அவ இணைந்து எல்லா மட்டத்திலையும் நீங்க வந்து எங்களுடைய தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கலாமா போனீங்க? அப்ப உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியில ஒரு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு தான் தேவைப்படுது, தேர்தல் வெற்றி தான் தேவைப்படுது, கொள்கை வெற்றி கிடையாது. தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நாங்க ஆட்சியில வந்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோங்கிற அளவுக்கு நாங்க வளரல. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க, எவ்வளவு உண்மையான பேச்சு பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த பேட்டி நீங்க பாத்திருப்பீங்களே. நாங்க ஆட்சியில பங்கு சொன்னா பிச்சுக்கிட்டு போறதுக்கு இல்ல. அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொன்னாரு,
அதிக இடங்கள்ல போட்டியிடாததால் தான் எங்களுடைய வாக்கு விகிதம் 2% இருக்கு அப்படின்றது. அப்ப அதிக இடங்களை கேட்டு வாங்க வேண்டியது நீங்க தானே. கண்டிப்பா கேட்போம். மூன்றாவது பெரிய கட்சியா வேற இருக்கீங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு சீட்டு கேட்கணும்? பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அருமையான கேள்வியை வந்து எங்க கோபி கேட்டிருக்கிறாரு. இதையே நீங்க வந்து தலைப்பா எடுத்துக்கொண்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைஞ்சது ரொம்ப ரொம்ப குறைஞ்சது ஒரு 40 சீட்டாவது கேட்டு வாங்க தரக்கூடிய பொறுப்பு ஊழல் நண்பர்களுக்கு தான் இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்கிறது, அவங்களுக்கு குறைஞ்சது 40 சீட்டாவது கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுல முன் வரிசையில அனிதமிழ் நியூஸும் அண்ணன் கோபி அண்ணன் இருக்கணும். 40 சீட்டுக்கான பசின்றது விசிகாவுக்கு இல்லையா? இதை தாண்டி வேணுங்க. நான் குறைஞ்ச சொல்றேங்க, பசி கிடையாது. 1999 எங்க தலைவர் வச்ச முழக்கம் கொள்கை வெல்ல களமாடுவோம். கொள்கை வெள்ளத்தான் எல்லாம் களமாடிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். எங்க கொடி பறக்கும் கோட்டையில. இந்த அளவுக்கு நாங்க தெளிவாக தானங்க கொள்கை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொள்கை வெல்ல களமாடுறாங்க. ஒரு கட்டம் வருங்க, எங்க தலைமையில ஆட்சி நடக்கும். இல்ல நீங்க பத்திரிகையாளர்கள் தான் கேட்கணும், ஊடகத்துறையினர் கேட்கணும். இல்ல அதான் 40 சீட்டுக்கான பசி வந்து விசிகாவுக்கு இல்லையா? அவங்கவுங்க பசிக்கு முதல்ல அவங்கவுங்க சாப்பிடணும்ல. விசிகா முதல்ல இதை டிமாண்ட் பண்ணுதான் நான் கேட்கிறேன். பசி கிடையாது கேட்கணும். பசியில பஞ்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல எங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு, எங்களுடைய கெப்பாசிட்டி அப்படி இருக்குன்னு சொல்ல வர்றோம். அதுதான் சொல்றேன். இப்ப அதுக்கான டிமாண்டை விசிகா வைக்குதா? ஏன்னா நாங்க வந்து டிமாண்ட் வந்து ஆசை இல்லையா எங்களுக்கு. அதாவது சொல்றேன், ஆட்சியை எங்களுடைய திருமாவர்களே எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கணுங்க. அதான் எங்களுடைய குறிக்கோளே. அதுக்காக தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே முதல்வருக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றோம். அப்படியே சொல்லிடலாம். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். எங்க சிறுத்தை கொடி கோட்டையில பரப்போம். இதான் எங்களுடைய லட்சியம்ங்க. போதுமா? திரும்ப சொல்லவா? எங்க தலைவர் திருமாவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும். குறைஞ்சபட்சம் எங்க எய்மே வேற. இந்தியா வாங்கணும் அவரு, அதுல கெப்பாசிட்டி உள்ளவர் அவரு. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு முதல்வரை ஆக்கிடுவோம். வாய்ப்பு இருந்தா இந்தியாவுக்கு பிரதமரா ஆகுமாங்க. சப்போர்ட் பண்ணுங்களேன். நீங்க வந்து எங்க திருமாவர்களையும் எங்க கட்சியும் திமுகங்கிற கூட்டணியை உடைக்கத்தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறத தவிர எங்களை ப்ரொமோட் பண்ணுங்களா சார்? நீங்க திமுக கூட்டணி உடைக்கிறது விசிக முன்னாடி வெளியே வரணுங்கிறீங்களா? அதான் சொல்லுங்க, எல்லாம் வந்து சேருங்க, கட்சியில வந்து சேருங்க. இப்ப என்ன இருந்தாலும் திமுகவோட நிழல்லயே இருக்கிறாங்க. திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவோட அடிமையாக இருக்கிறாங்க. இந்த பார்வை தானே இப்ப விசிக சம்பாதிச்சு. தப்புங்க. நீங்க அப்படி இந்த பார்வை சம்பாதிக்கல நீங்க சொல்லிடுவீங்க. உங்களை மாதிரி நல்லவர்கள் தான், உங்களை மாதிரி நல்லவங்க பண்ண வேலை அது. அதாவது டெமோக்ரஸி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துவிட்டது. 2024 வந்து நம்ம வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. கூட்டணி கணக்கு, சீட்டு கணக்கு, நோட்டு கணக்கு நம்ம பார்க்கக்கூடாது. கொள்கை தான் முக்கிய அடிப்படையில் தான் வெறும் 2 சீட்டை ஒத்துட்டு வந்தோம். நாங்கள் வந்து எங்கள் கட்சி தான் முக்கியம், நாங்கள் எங்கள் வலிமையை காட்டணும்னு நாங்கள் நினைக்கல. பேரு ஆபத்து. ஒருத்தன் தலையை வெட்டுறான், இன்னொருத்தன் கையை வெட்டுறான். 2 பேரும் வெட்டத்தான் செய்ய போகணும். தலையை வெட்டினா சீக்கிரம் செத்து போவான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுப்பான் அறிவாளி? எப்போ தலையை வெட்டுறவன் கையில் என்ன செய்யணும் பண்ணிடணும். அதுக்காக நீங்கள் திரும்பி கூடாது. இப்போ திமுக கையை வெட்டாலும் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கு சொல்ல வரையில இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்யறோம், சரி நம்ம கட்சிக்கு வந்து இவ்வளோ ஒரு பலமான கட்சியாக இருக்குது, ஒரு 10 சீட்டாக நிற்கலாம் எம்பி சீட்டில், பரவாயில்ல. குறைந்த சீட்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கட்சியில நல்லா கொஞ்சம் ஒத்தி வைத்து விட்டு பெரிய எதிரியை வீழ்த்துவோம், சனாதனத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம் அப்படி நாங்கள் களமாடினா நீங்களை பாராட்டுறதை விட்டு போட்டு பார்த்தீர்களா நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா நிழல்ல இருக்கீங்க. நீங்க பாஜக கிட்ட சொல்ற சனாதன செயல்பாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திமுக கிட்டே இருக்கே அப்படிங்கிறது தான் இப்போ. அதனாலதான் அந்த கொள்கை ரீதியான என்ன செய்யுங்க, தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படி செய்யாம நீங்க பத்திரிகை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்கன்னா, நீங்க சொல்றீங்கல்ல இது உண்மையா இல்லையான்னு அங்க கேளுங்க. உங்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க, அழைத்தீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்துல, கேள்வி கேட்கப்பட வேண்டிய இடத்துல திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, எங்க தலைவர் இல்லை. சார் உங்க ரோலுக்கே வரேன் சார். அப்ப அந்த ரோல்னு பார்த்தா இப்போ உங்களோட இப்போ விசிகாவோட கொடிக்கம்பங்கள் அறுக்கப்படுறது, தாக்கப்படுறது, இது உடைக்கப்படுறது, இன்னொரு பக்கம் உங்களோட சில இடங்களில் கொடி ஏற்ற முடியாமல் போகிறது, தலித் மக்கள் தாக்கப்படுறது, நீங்கள் போராட்டம் பண்ண நீங்களே கைது செய்யப்படுறது, இந்த மாதிரியான நீங்கள் ஒன்றும் இப்போ ஏதோ வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் பண்ணும்போது உங்களோட உரிமைகளை கேட்பதற்கான ஒரு போராட்டத்தை தான் பண்ணுறீங்க, அங்கேயே கைது செய்யப்படுறது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நீங்கள் நம்பி கூட்டணியில் இருக்கிறீங்களோ
அவங்களுடைய நடவடிக்கைகளே உங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கறதான கேள்வி. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த இடத்துல நீங்க விலக முடியாதுல்ல, அந்த ரோல் இருக்குல்ல. அப்ப அதற்கு எதிரான செயல்பாடுகள் இங்க நடக்குது. அதற்கு எதிராக திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு? எங்களை வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை எப்படி பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். நாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை இன்னொருத்தான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்க பலகீனமான கட்சியும் இல்லை, சிறுத்தைகள் அவ்வளவுக்குள்ள ஒரு பலகீனப்பட்டவர்கள் அல்ல. ஆனா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. எங்களுடைய கொடி கம்பங்கள் வெட்டி வீசப்படுகிறது. எங்கள் கொடி கம்பங்களை ஏற்ற முடியவில்லை. 150க்கு மேற்பட்ட கொடி கம்பள பிரச்சனை இருக்குது. இதை நேரடியாக தளபதி ஸ்டாலினை சந்தித்து எங்களுடைய மாநில நிர்வாகிகள் நேரடியாக பெட்டிஷனும் கொடுத்துருக்குறோம். டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கங்கே எங்கெல்லாம் கொடி கம்பங்கள் வந்து சாய்க்கப்பட்டதோ மீண்டும் எங்கள் தலைவர் போய் ஏற்றிட்டு வந்திருக்காரு. மாநில நிர்வாகிகளை போய் கொடி கம்பம் ஏற்றுறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு நெட்வொர்க்கில் அது கனெக்ட் பண்ணப்படுது. எப்படி ஜாதி அடிப்படையில் சில சக்திகள் ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சொல்லுவாங்கல்ல, தேச விரோத சக்திகள் தான் வந்து வெளியே நின்று அனுப்பிச்சிடாங்க. இதை வந்து கம்பை வெட்டுறது பண்ணுறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து திமுக அரசு தளபதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இதை ஒரு மெசேஜாக வைக்கிறோம். இத்தனை முரண்பாடுகள் இருக்கு, சகித்து கொண்டுதான் இருக்கிறோம்ன்ற ஒரு பார்வையும் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் இத்தனை இருக்கும்போது நீங்க கூட்டணியிலேயே இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு காரணம், விலகி வந்தா விசிகாவை உடைச்சிடும் திமுகன்னு பயப்படுறீங்களா? இந்த பயம்லாம் இல்லை. உங்களுடைய யூகம் அவ்வளவு பலகீனமா ஆட்கள் இல்லைங்க. கூட்டணி இருந்துட்டு உடைக்க முடியாதா? நாங்க வெளியே வந்தா உடைக்க முடியாது. ஒரு இருதரப்பு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஆதவர்ஜுனா வந்ததுக்கு அப்புறம் விசிகாக்குள்ளே 2 தரப்பு இருக்கிறதா நீங்க பார்க்கல? ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் முதலமைச்சராக ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்தது வந்து தேமுதிக. 29 எம்எல்ஏ தான் வந்தாங்க நினைக்கிறேன். ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது தேமுதிக காலி பண்ணாங்க. அரசியல் சூழ்ச்சிங்க அதுதான். திமுக விட்டு நாங்கள் வெளியே வந்தால் தான் திமுக எங்களுக்கு எதிராக வேலை செய்யணும் இல்லை, இருக்கும்போதே வேலை செய்யலாம். இதெல்லாம் அரசியல் கேளுங்க. அதனால நாங்கள் வெளியே வந்தால் தான் உடைக்க போனால் முடிஞ்சா உடைச்சி பார்க்கட்டும். எங்கள் கட்சி அவ்வளோ பலகீனமாக கட்சி தான் இல்லை, அப்படி உடைக்க மாட்டாரு. ஏன் உடைக்கிறான்? ஏன் உடைக்கணும்? திமுக எதுவும் பிரச்சனை நடக்குதா? திமுக ஓட் பேங்கில் எடுத்துட்டு வரோமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அண்ணன் தம்பியில பழகிட்டு இருக்கிறோம். உங்களை போன்ற பத்திரிக்கையாளர் என்ன செய்ய அதை ஆசைப்படுறீங்க? விசிக உடைபட வேண்டும் என்று முடிஞ்சா உங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா திமுகவோட ஓட் பேங்க் விசிக எடுக்கும் தான் இல்ல? ஐ மீன் ஒரு சரிவு இருக்கும் தான். சரிவு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். அந்த ரகசியம் அவங்களுக்கு தான் தெரியுது. இல்ல அதுதான் சொல்றேன். 3வது பெரிய கட்சியாக இருக்கிற விசிக வெளில வந்தா திமுகவுக்கு அப்ப நஷ்டம் இல்ல? தெரியல எங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. அப்படி ஏதோ டேட்டா ரிப்போர்ட் இருந்தா தாங்க சந்தோஷப்படுறோம். எங்க கட்சிக்கு எவ்வளவு ஓட் பேங்க் நாங்க நிரூபிக்கவில்லை. எவ்வளவோ ஸ்டடி பண்றீங்க, எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு என்னது எவ்வளவு ஸ்டடி பண்றீங்க. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னு இப்ப எனக்கும் தெரியும் தான். பர்சனலா எனக்கு தெரியாத எப்படி தெரியலன்னு சொல்லி விலகி போக பாக்குறீங்க. என்னுடைய அன்பு தோழர் கோபி அவர்கள் எனக்கு தெரியாத ரகசியங்கள கட்சி ரகசியங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆச்சரியமான இருக்கு. நேற்று இரவு வரைக்கும் தலைவரோட நீங்க வச்ச ஒரு கேள்விதான். இப்போ கூட்டணியில இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றீங்க. வெளியே வந்துட்டு எங்க போறது, அடுத்து என்ன அப்படின்னு கேக்குறீங்க. திருமாவளவன் அவர்கள் ஏன் வெளியே வரணும்? முதல்ல கூட்டணியை விட்டு நாங்க ஏன் வெளியே வரணும்? அதுக்கு காரணம் சொல்லுங்க. 1. 2வது வெளியே வந்தா என்ன செய்ய வேண்டும்? நாங்க வெளியே வந்துட்டோம், ரோட்ல நிக்கணுமா? என்ன செய்யணும்? வெளியே வர்றதுக்கான உருப்படியான காரணம் சொல்லுங்க. திமுக கூட்டணியில பிஜேபி வந்துட்டதா? திமுக கூட்டணிக்கு சகித்து கொண்டு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். தலைவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, திமுக உடைய ஆட்சியிலும் அரசாங்கம் 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நாங்க இல்ல கூட்டணியில. கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி. திமுக 10 விஷயம் செய்யறாங்கன்னா 8 சரியா இருக்கும், 1 எங்களுக்கு விமர்சனம் இருக்கும், 1 தப்பாவே தோணும். அதுக்காக கூட்டணி முடிச்சுட்டு வர முடியாது. அது சிறுபடித்தனமாக இருக்கும். சில முரண்பாடு இருக்கத்தாங்க செய்யும். விசிகாவுடைய எல்லா கொள்கையும் வந்து திமுக ஏற்றுறாங்களா? விசிகாவுடைய அனைத்து கொள்கையிலும் மற்ற எல்லா கட்சியும் 100% ஏத்துக்குவாங்களோ? 100 ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க ஒரு 100 விஷயம் சொல்றோம்னா ஒரு 50 கட்டை ஏத்துக்குருவாங்க. ஒரு 10ல விமர்சனம் இருக்கும். ஒரு 10 விஷயத்த வந்து நேர்மாறான கொள்கையில இருப்பாங்க. இருந்தாலும் கூட்டணி இருக்கும். அப்ப அரசியலுடைய கூட்டணி என்பது வேற. எனக்கு புரியுது. முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறது. அந்த முரண்பாடுகள் நான் முடிச்சுக்கிறேன். முரண்பாடுகள்ன்றது ஏதோ அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள் அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். நீங்க எந்த மக்களினுடைய உரிமைக்காக நிக்கிறீங்களோ அந்த மக்களுக்கான கொடுமைகளே இந்த இடத்துல முரண்பாடுல முதல் இடத்துல இருக்கு. அப்படி கொடுமைகள் சார் பேசணும். இப்ப நீங்க வந்து என்ன கொடுமைகள் சொல்லுங்களேன்.
இப்ப தலித்துகள் ஒடுக்கப்படுறது இதெல்லாம் இப்ப நடக்கவே இல்லை. எங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்ல வரேன், இந்த கொடுமைகள் இந்த ஆட்சியில மட்டும் தான் இருக்கா? காலங்கள் 2000 வருஷமா இருக்குங்க. அதெல்லாம் நாட்டுல வந்து தலித்துகள் இருக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தப்படுகிறது. எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது, இந்தியா ஃபுல்லா இருக்கிறது, 2000 வருஷமா இருக்குது. அதை மீட்டெடுக்கணும்னா கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சு நாங்க நிக்க வேண்டி இருக்குங்க. நீங்க வந்து எங்களை நிக்கிறதுக்குள்ள பிளாட்ஃபார்ம்லயே மம்மட்டி வச்சு தோண்டி எங்களை குழியில தள்ளிடாங்கிறான். நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதிமுகவை கன்சிடர் பண்ணலையா விசிகா? எது கன்சிடர் பண்ற அளவுக்கு என்ன என்ன இங்க என்ன கேடு வந்து விட்டது திமுக கூட்டணியில? கன்சிடர் பண்ணணும் அங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ சரி வரோம், கூட்டணில இருந்து வெளில வரோம், அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஏடிஎம்கேவை கன்சிடர் பண்ணலையா? எதுக்கு ஏன் முதல்ல வெளியே வரணும்? கூட்டணி ஏன் கூட்டணி நல்லா தான் இருக்கு. எங்க கூட்டணி இல்லைங்க, இது எங்க கூட்டணி. திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மாமக, முஸ்லீம், எங்க கூட்டணி. இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வரதா இருந்தா 2 விஷயம் தான். ஒண்ணு பிஜேபி உள்ள வர வேண்டும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வரணும். வந்துச்சு நாங்க வெளியே போயிடுவோம். எவ்வளவு துணிச்சல் சொல்ல பார்த்தீங்கன்னா, பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல கேமரா முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் மணி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை நான் வழிமுறையணும். இது நடந்துச்சுன்னா வெளியே வந்துடுவோம். இது இல்லாம நல்ல ஒரு காரணத்தை சொல்லுங்க. நாங்க கூட்டணியில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திமுக சட்ட ஒழுங்குல ரொம்ப டிசாஸ்டர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல கூட்டணி அப்படி ஒரு 10 விஷயம் சொல்லுங்க, 4 விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். வேங்க 7 பிரச்சனைங்கிறீங்க. அவங்க வந்து அரசாங்கமே வந்து நாங்க கையோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணல. இப்போ என்ன டிமாண்டு? இப்போ நீங்க எதிர்பார்க்கல, உங்களுக்கான ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து இப்ப 40 சீட்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப அதை கூட ஒரு காரணமா நான் சொல்றேன்னு. நீங்க கேட்டதுக்கு 40, என்னுடைய தனிப்பட்ட முறையில் தலைவர்கிட்ட 100 சீட் இருக்குன்னா என்னுடைய நோக்கம் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. சரி, அது சும்மா பேச்சுக்காக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு இல்ல, சீரியஸா சொல்றேன். கொள்கை வெல்ல கடமாடுவோம், கொடியேற்றுவோங்க. சரி, அப்ப சீரியஸா சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்ப இந்த பாயிண்ட், இந்த டிமாண்ட வந்து நீங்க எடுக்கணும்ல, அப்ப அச்சீவ் பண்ணணும்ல, அதுக்கு திமுக உடன்படலைன்னா திமுக வழக்கம் போல 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு 2026ல பேசணும். இப்ப 2024 தானே, இன்னும் நிறைய போகின்றிருக்கு. நாங்க களப்பணி ஆற்றுவோம், மக்களை கருத்தியில கொண்டு போய் சேர்ப்போம். உங்களை போன ஊடக நண்பர்கள் துணை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல பாத்துக்குருவோம். ஏன் இது இப்பவுமே போட்டு 2026க்கு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்க்கு 1.5 வருஷம் இருக்குங்க. அதுக்கவே நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்க? நாங்களே அதே போல விஜய் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எதுக்கு சார் ஒரு கண்டினியூவா திருமாவளவன் அவர்கள் வந்து அதை பத்தி பேசணும்? 2026 தானே எலெக்ஷன், அதை விட்டு பேசிக்கலாமே. நீங்க பண்றதுன்னா நியாயம், கேள்வி கேட்கறது அநியாயமா? எங்க அன்பு இளவல் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா சொன்ன உடனே வெளிப்படையா வந்து வாழ்த்து தெரிவிச்சு எங்க தலைமை திருமா. உண்மையா இல்லையா? அவர் கொள்கை கட்சி கொடியை அறிமுகப்படுத்தாரு. வாழ்த்துக்கள், மாநாடு நடத்த போறாரு, மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள், இவ்வளவுன்னு சொன்னார். எப்போ எங்களுக்கு கோவம் வருதுன்னா, பாசிசம் நீங்க சொல்றீங்களே, யார பிஜேபி கூட்டணியா, நீங்க பாயாசமானு கேட்கிற. இதுதான் எங்களுக்கு கோவம். ஏன்னா பாசிச எதிர்ப்பு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா, எங்க கட்சியுடைய பிரியாரிட்டியா. அப்ப எங்களை நீங்க பாயாசமானு சொன்னா எங்களை கேலி பண்ண நைக்கல் நையாண்டி பண்ணதா இருக்கா இல்லையா? விஜய்கிட்ட நாங்க இதை எதிர்பார்க்கல. நாங்க எதை எதிர்பார்த்தோம்னா கொள்கையை சொல்லுவாங்க சொன்னதா நீங்க எடுத்துக்கலையா அது? ஏன்னா ஒரு டைரக்டா அட்டாக் பண்ணது ரெண்டு கட்சியை தான். ஒண்ணு பாஜக, இன்னொன்னு திமுக. இல்ல கரெக்டா? பாசிசத்தை திமுக கூட்டணி கேட்கிறாரு. அப்ப விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, இல்ல விசிக கரெக்டா இருக்கிறாங்க, நான் பாயாசமான்னு சொன்னது விசிகாவை சொல்லவில்லை, திமுகவுடைய பிற கூட்டணி கட்சி சொல்லவில்லை, திமுக மட்டும்தான் நான் சொன்னேன் சொல்லுங்க. சொல்லி போயிட்டு திமுக ஏன் பாயாசன்னு சொன்னேன்னா அவன் பாசிசத்தோட ஒன்னா இருக்கிறாங்க. இந்த ஆதாரம் 1 ஆதாரம் 2 பிஜேபி கூட சமரசம் ஆயிட்டாங்க, RSS கொள்கையை தான் பின்பற்றுறாங்க என்று சொல்லி ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து பேசுறதுலாம் என்ன தோழர்? எங்களுக்கே நான் ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு வார்டு சிலரை கூட விண்மனையில கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை சந்திக்கவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்குன்னா யார்? அவருடைய பங்கு என்ன? அவருக்கு என்ன பங்கு? விஜய்க்கு எத்தனை % ஓட்டு தெரியலையே. 26 தெரிஞ்சிடும். வாழ்த்துகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம் சார். 26 நெருங்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற தகவல்களும் வந்துட்டு எப்படியாவது எங்க தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறது நீங்க உறுதுணையா இருங்க. நீங்க சொல்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட இடத்த சொல்றீங்க. அப்ப நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கணும். முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த சீட் எனக்கு பட்டா போட்டு கரையம் போட்டு வேணும்னு சொல்லவில்லை. அந்த சீட்ல பல பேர் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல இப்ப இருக்கிற பல பேர் அமர இருக்காங்க. அந்த முதல்வர் சீட்டுங்கிறது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். அது மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்றது இல்ல.
மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த காலம் வரும், இந்த காலம் கனியும். எங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை அப்படிங்கிற மக்கள் உணர்ந்து எங்களுடைய தலைமையில நிச்சயமா ஆட்சி அமையும். அது மாதிரி நாங்க பயணிப்போம். பட்ட ஓப்பனா சொல்றோம். அதுக்காக நாளைக்கு கூட்டணி உழைய போறோம். 2026 வந்து நாங்க வந்து திமுக எடுத்து, அது உங்களுடைய கருப்படை, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ பார்க்கலாம் 26 நெருக்கத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகேங்க சார், பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.